வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ பிப்ரவரி மந்த்துக்கான கிராசரி ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மளிகை சாமான் வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி லிஸ்ட்டு போடுவேன், அதுக்கப்புறம் என்னென்ன இந்த மாதம் பொருட்கள் வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரூபாய் ஆகிடுக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் மளிகை ஷாப்பிங்லாம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மளிகை ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மளிகை சாமான் லிஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்துட்டு அவங்களெல்லாம் லிஸ்ட்டில் போடக்கூடாது. ஸோ அதனால் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். இந்த ரெட் பாலியில் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் அவுல் இருக்குது, அப்புறம் உளுந்து ஒரு பாக்கெட் அப்படியே இருக்குது. எப்போதுமே 2 பாக்கெட், ஒரு பாக்கெட் ஸ்டாக் இருக்கும், ஒரு பாக்கெட் வாங்குவேன்னு சொன்னிருக்கேன் இல்லையா. ஸோ போன மாதம் வாங்கினேன் அந்த ஒரு உளுந்து பாக்கெட் கரெக்டாச்சு, ஒரு பாக்கெட் உளுந்து ஸ்டாக் இருக்குது. இந்த தடவை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஜீனி ஒரு பாக்கெட் இருக்குது. அப்புறம் ஆஷீர்வாத் ஒரு பாக்கெட் பிரிக்காமல் இருக்குது, ஒரு பாக்கெட் அரை பாக்கெட் அது வாளிக்குள்ளே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் வெல்லம் இருக்குது, அப்புறம் இந்த கரம் மசாலா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் மந்த்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் 4 லிட்டர் பேக் நான் மெகா பேக் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு, அதனால் அது அப்படியே இருக்குது. அதுவும் இதே மாதிரி தான். இந்த டாய்லெட் கிளீனரும் நான் இந்த பாக்ஸ் 100 ருபீஸ்க்கு 2 ஆஃபரில் அப்போலோவில் வாங்கினேன். இந்த ஸ்கை வாஷு கிட்டத்தட்ட வாங்கி 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. 2 பாட்டில் வாங்கினதே இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு பாட்டில் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாமே லிஸ்ட்டில் தவிர்த்தணும். நிறைய பேர் கேட்டிங்க ஏன் இந்த லிஸ்ட்டில் இந்த டாய்லெட்ரீஸ்லாம் இருக்க மாட்டேங்குதுன்னு. அதுக்காக தான் இதெல்லாமே லிஸ்ட்டில் போட மாட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அது இல்லாமல் கிச்சனில் போய் பார்த்தா மஞ்சத்தூள் இந்த மாதத்துக்கு தேவையான, ஏன்னா இப்போ தான் இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பிரித்து கொட்டியிருக்காங்க. மஞ்சத்தூள், கடுகு, பொட்டுக்கடலை, இந்த மாதிரி நிறையா பொருட்கள் பாக்ஸில் முக்கா இருக்குது. அதாவது இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடி தான் பிரித்து கொட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் லிஸ்ட்டில் போட்டால் தேவையில்லாமல் மிச்சம்தான் இருக்கும். நான் கேட்டுக்கிட்டேன், இப்போ சில பொருட்கள் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். பொட்டுக்கடலையெல்லாம் நம்ம சட்னி அரைச்சா ஆகும். கேட்டதுக்கு இல்லை, நான் இப்போ முந்தானேதாவது கரெக்டாக 29-30க்கு தான் பிரிச்சுருக்காங்க, அதனால் அதெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி நம்ம கிச்சன்லேயும் போய் பார்க்கணும், என்னென்ன ஸ்டாக் இருக்குங்கிறதையும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட ஆகக்கூடிய மளிகை சாமான் செலவு குறையும். ஏன்னா இருக்கிற பொருளை மறுபடியும் வாங்கி தேவையான பொருள் வாங்குறதுக்கு நம்மள்கிட்ட காசு இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த ப்ராசஸை நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லிஸ்ட்டே போடுவேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மளிகை பொருள் செலவை நம்ம குறைக்கிறதுக்கு அருமையாக ஒரு 10 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். 3000 ரூபாய் இருந்தால் போதும், நம்ம ஒரு மாதத்துக்கு தேவைப்படக்கூடிய மளிகை சாமானை வாங்கிக்கலாம். நான் எப்போதுமே ஒவ்வொரு மாதமும் நான் மளிகை சாமான் வாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நானே பார்ப்பேன். ஏன்னா எனக்கு மறந்துடும் என்னென்ன டிப்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க, இல்லை நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர், ஆரம்பகால சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் சொல்லியிருக்கக்கூடிய 10 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கனாலே உங்களோட மளிகை செலவு பாதியாக குறைஞ்சிரும். இதில் நிறைய டிப்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு 10 டிப்ஸ் போல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு செலவு குறையும். ஸோ இதெல்லாம் நான் பார்த்ததுக்கப்புறம் லிஸ்ட்டு மேக் பண்ணிட்டேன். ஸோ எது தேவை அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். இந்த லிஸ்ட்டு போடலைனாலும் நமக்கு ஆப்பு நம்மளே வச்சுப்போம், செலவு கூட வந்துடும். இப்போ நான் மளிகை சாமான் வாங்கிட்டு பார்க்குறேன். இது நான் ஃபஸ்ட்டு குட்டியாக ஒரு ஷாப்பிங் பண்ணேன். மெயின் ஐட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னா, கொஞ்சம் கார்ன் பொரிக்கிறதுக்கு கார்னு, அப்புறம் நாகா ரவை 2 பாக்கெட்டு. இது ஒரு ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினேன். அப்புறம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு 400 ml வாங்கினேன். இது கரெக்டாக ஒரு மாதத்துக்கு போதும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் இது ஒரு 1/4 லிட்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா மற்ற அரிசி மெயினாக அரிசி தூக்கிட்டு வர முடியல, எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு இப்போ அரிசி வாங்கும்பொழுது சாப்பாட்டு அரிசியும் தேவைப்பட்டுச்சு. அதை வாங்கிட்டு வரும்பொழுது இதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இட்லி அரிசியும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, இந்த கொஞ்சம் பொருட்களை எடுத்துகிட்டு வர்றது ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் கரெக்டாக நான் போய் வாங்கிட்டு வந்த பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதெல்லாமே நான் உங்களுக்கு பிக்சராக ஆட் பண்ணியிருக்கேன். மெயினாக பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு 1/2 கிலோ, துவரம்பருப்பு 1/2 கிலோ, அதுக்கப்புறம் உளுந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி உளுந்து இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எப்போதுமே உளுந்தெல்லாம் எப்போதுமே 1 கிலோ ஸ்டாக் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். ஏன்னா கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அப்போ இட்லி மாவு, நமக்கு தோசை மாவு தேவைப்படும் இல்லையா, அப்போ போய் நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே ஒரு எமர்ஜென்சிக்கு
திடீர்னு வந்தால் என்ன ஆகுறது, அந்த மாதம் நமக்கு மறந்துடுவோம். நான் நேற்று கூட சொன்னேன், மே மாதம் எங்கள் வீட்டுக்கு மே மாதம் மட்டும்தான் வந்து கெஸ்ட் வருவாங்கன்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு பேக்கெட் உளுந்து இருக்கிற மாதிரியே ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அப்புறம் பாப்புலர் அப்பளம் ஒரு மீடியம் சைஸ் பேக்கெட்டு, ஆல்ரெடி கொஞ்சம் வெல்லம் இருந்ததுனால 1/2 கிலோ வெல்லம், அப்புறம் புளி 1/4 கிலோ, முந்திரி பருப்பு ஒரு ஏலக்காய் பாக்கெட்டு இது வாங்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஐட்டம் சேமியா பாக்கெட்டு. அன்றைக்கி ரவை வாங்கிட்டு வந்ததுனால அடுத்த நாள் போகிறப்ப சேமியா பேக்கெட் 2 நரசூஸ் பிராண்டு தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக எங்களுக்கு ஒரு பேக்கெட் வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு நைட்டு நாங்கள் அதை செஞ்சோன்னா 4 பேர் திருப்தியாக சாப்பிட்றலாம். அப்புறம் முக்கியமாக பாசிப்பயிறு, பச்சை பட்டாணி, சிகப்பு கொண்டக்கடலை. ஸோ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கும் வச்சுக்கலாம், பூரி மசால் செய்கிறதுக்கு வச்சுக்கலாம். மெயினாக ஸ்நாக்ஸ் ஐட்டம். இதை வந்து பாயில் பண்ணி நம்ம ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம். நிறையா பேர் இது சஜஸ்ட் பண்ணிங்க. நாங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணுவோம். இந்த சிகப்பு கொண்டக்கடலைலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இன்லாஸ் அவங்க ஊருக்கு போகிறப்ப அது அவங்க தோட்டத்தில் ஃப்ரீயாகவே கொண்டாந்து கொடுப்பாங்க. அவ்வளோ இருக்கும். அதனால தான் வாங்குறது கிடையாது. முன்னாடி அவங்க கொடுத்துறதுனால இப்போ நாங்கள் இந்த மாதம் வாங்கியிருக்கோம். 3மே வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு சக்தி பிராண்டில் மல்லித்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி இது 3மே வாங்கணும். மஞ்சத்தூள் ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், மிளகு இந்த 3 ஐட்டமும் வாங்கியாச்சு. இது போக வெந்தயம் இருக்குது, கடுகு இதெல்லாமே வந்து ஸ்டாக்கில் இருக்குது. அதனால் அந்த பொருட்களை நாங்கள் வாங்கலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இட்லி தோசைக்கு நமக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ரவையும் சேமியாவும் நம்ம கையில் வச்சுக்கணும். சப்பாத்தியும் சில சமயம் நம்ம போட முடியாது, பூரியும் எல்லா சமயமும் போட முடியாது. டக்குன்னு ஒரு லஞ்சு செய்கிறதுக்கு இந்த பேக்கெட் நரசூஸ் பேக்கெட் வந்து முன்னாடி 4 பேக்கெட் வாங்குவேன். சரி, இப்போ அவங்களுக்கு ரவை உப்புமா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ 2 பேக்கெட்டாக மாற்றியாச்சு. அப்புறம் வந்து மெயினாக ஷாம்பு பேக்கெட். இது 12 பேக்கெட் கார்த்திகா பிராண்டு தான். எல்லாருக்குமே ஒரே ஷாம்பு தான் எல்லாருக்கும் போடுறோம். ஸோ இது ஒரு 12 பேக்கெட் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி அதுவும் ஒரு 5 பேக்கெட் 6 பேக்கெட் இருக்குது. அப்புறம் மிஸ்டர் கோல்டு 1 லிட்டர் பேக்கெட் ஒன்று, விம் லிக்விடு ஆல்ரெடி அது ஒரு 2 பேக்கெட் ஸ்டாக் இருக்குது. ஸோ இன்னொரு 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது வந்து 15 ரூபா அப்படிங்கிறதுனால 2 வாங்கியிருக்கேன். அதனால் ஆல்ரெடி ஒரு 2 பேக்கெட் ஸ்டாக்கில் இருக்கும். அதனால் மொத்தம் இந்த மாதத்துக்கு 4 பேக்கெட்டை வாங்கியாச்சு. தேவைப்பட்டால் ஒன்று வாங்கிக்கலாம். ஏன்னா 20 ரூபா இருக்கிறப்ப இங்கே கரெக்டாக இருக்கும். இவங்க சொன்னாங்க இந்த நல்லா இருக்குது. இப்போ புதுசாக எப்போதுமே ப்ரில் தான் வாங்குவோம். இந்த தடவை விம் லிக்விட் வந்து நல்லா செம குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் விம் மாறியாச்சு. அப்புறம் ப்ரூ க்ரீன் லேபிள் காப்பி தூள் அது ஒரு 200 கிராம் பாக்கெட்டு. ரின் பவுடர் இந்த 1/2 கிலோ சோப்பு தூள் வந்து நாங்கள் இப்போ வாஷிங் லிக்விட் இருந்தாலும் சில ஐட்டங்களை நாங்கள் கையால் துவைப்போம். மிதியடி அப்புறம் அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து துவைக்கிறதுக்கு தூள் வேணும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு 1/2 கிலோ ரின் பவுடர், அப்புறம் வரமிளகா இது வந்து ஒரு 100 கிராம் பாக்கெட் வாங்கினோம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்துக்கு நாங்கள் வாங்கின மளிகை சாமான் லிஸ்ட்டு. ஸோ எவ்வளோ மளிகை சாமானுக்குரிய பில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2114 ரூபா. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. நான் டிஸ்பிளேயில் வைக்காத ஐட்டம்ஸ், அப்புறம் ரேஷன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். எப்படியும் வந்து என்னை பொறுத்த மட்டும் ஒரு 2700 வந்துடும் நான் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் சாமான் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.